நிதிஷே சொல்லுங்க. என்னடா நடக்குது ஒலிம்பிக்ல ஈவென்ட் நடக்குன்னு சொல்றாரா? அது கேட்கல, உண்மையாவே சொல்றேன். நியாயம் அநியாயம் எல்லாமே சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கடா. ஆமாண்ணே, மெடல் தான் வரமாட்டேன். நியாயம் அவங்களுக்கு நடக்குது, அநியாயம் ஃபுல்லா நமக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் மெடலே வரமாட்டுது யார்கிட்ட இருந்தோம். சரி, இது ஒரு வருத்தமான செய்தி, பரவாயில்ல, அதனால கலந்து சந்தோஷப்பட்டு இருப்போம். ஆனா ஒருத்தர் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு கோல்டு இதானான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குற டைம்ல போயிட்டு கதவை சாத்தினா நியாயமாடா? ஆனா கதவுலாம் சாத்தலையா, ஒரே ஒரு 100 கிராம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீ மாடா தெரியுண்டா, எனக்கு தெரியுண்டா. பிஜேபிக்கு ஓட்டு போட்டவன் தானே நீங்களா அப்படித்தானே பேசுவீங்க. இதுக்கும் ஆமாண்டா உங்க அரசியல் இதுலயும் இருக்கு நான் சொல்லுவேன். அந்த இதுலயும் தலையிட்டு இருப்பான்னு சொல்லுவேன் நான். வெறியாவது எனக்கு. சரி, சும்மா ஜோக்காக சொன்னேன், பட் இருந்தாலும் இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பிளேயர்ஸும் விளையாண்டுட்டு இருக்காங்க, பட் ரிசல்ட் நல்லாவே நமக்கு வரல அப்படின்னு சொன்னாலுமே இந்த பக்கம் நமக்கான ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட் நமக்கு மாறுதுன்னும் போது ஏமாற்றம் தான். நேற்று ஃபுல்லாவே எல்லாருடைய இன்ஸ்டா ஸ்டோரி ஆகட்டும், எல்லாருடைய ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இவங்க பேர் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வினிஷ் போகாத் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே இவங்ககிட்ட இருந்து கண்டிப்பா கோல்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் அந்த நம்பிக்கை அவங்க கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு முந்தின மேட்ச் பார்க்கும்போது அவ்வளவு நம்பிக்கை அவங்க மேல இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு ராத்திரி தூங்கி எழுந்து முடிச்சோன்னா கனவு மாரி கலைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். எஸ், இந்தியா மட்டும் கிடையாது, ஓவர்சீஸ் மீடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. 50 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் எடை பிரிவை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங்ல இவங்களுக்கு தான் கோல்டு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டாமினண்டா இருந்தாங்க. பட் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்ப எந்த மெடலுமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் இருந்தாலும் கோல்டு கிட்ட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு இன்னமும் நம்ம இந்தியா டீம்ல இருக்கு. நீரஜ் சோப்ரா நேற்று விளையாண்டாரு, குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் பார்த்தோம். ஸோ அவருமே உள்ள போயிட்டாரு. சரி, லாஸ்ட் ஒலிம்பிக் கிடைச்சது, அதே மாதிரி இந்த வாட்டி வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பாக்ஸிங்லயுமே ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு. ஸோ ரெஃப்ரீஸ் வந்து நம்ம இந்தியன் அத்லெட்டுக்கு வந்து அநியாயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸுமே ட்ரெண்டா இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துருக்கோம். ஹாக்கி அவ்வளவுதான் அங்காண்ட போ அப்படின்னாங்க. பட் பிரான்ஸுக்கு மேட்ச் ஆடலாமா நம்ம? ஸோ அதனால அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுல அதை அடிச்சு ஒரு பிரான்ஸ் தட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். போயிடுவோம், வீடியோக்குள்ள போயிடுவோமா? ஃபுல் டீட்டெயிலா அது என்னன்றத பார்ப்போம். ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி ஏருடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஆமா, ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஹாக்கில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஹாக்கில இருந்து ஆரம்பிக்கிறியா? குரூப்பா தான் ஆரம்பிப்பீங்க. ஆமா, ஏன்னா ஹாக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா வந்து மெடல் அடிச்சிருவாங்க, கோல்டுக்கே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஹாக்கில நம்ம ஒலிம்பிக்ல டாமினேட் பண்ணிருக்கோம். பட் இப்பதான் கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஜெர்மனி கிட்ட இந்த வருஷம் ஒரு ஹோப் இருந்துச்சு. அப்ப நல்லா தான் விளையாண்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல சூப்பரா இருந்துச்சு. ஜெர்மனி கிட்ட அரையிறுதியில தோத்து வெளியேறிட்டாங்க. வெளியேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு பிரான்ஸ் மேட்சுக்கான இது இருக்கு அவங்களுக்கு. பிரான்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைம் அதான் பண்ணியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் அதே பிரான்ஸ் மேட்ச் வந்து ஆட போறாங்க ஸ்பெயினுக்கு எதிராக. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அரையிறுதியில ஜெர்மனிக்கு எதிராக நல்லா ஃபைட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லீட் எடுத்தது அவங்க தான். பட் கடைசியில ஒரு 3 நிமிஷம் இருக்கும்போது ஜெர்மனி ஒரு கோலை போட்டு 3-2 சொல்லி அந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. ஜெர்மனியுமே நல்ல டீம் தான். ஸோ அதனால அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க ஹாக்கில. அண்ட் இதே மாதிரி இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா காலிறுதி பிரான்ஸ் வருமா வராது அங்கே? அதை மட்டும் சொல்லி, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. வரும் பிரான்ஸ், அதை மட்டும் தான் நான் கேட்கறேன். பிரான்ஸ் வருமா? ரொம்ப நாளா வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் நான். தெரியல உனக்கு? சொல்லுங்க. எங்க பாரு, இவங்க வெளில போயிட்டாங்க, இவங்க வெளில போயிட்டாங்க, இவங்க வெளில போயிட்டாங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. எலிமினேட்டட் அதான் வெளில போயிட்டா. டிட் நாட் குவாலிஃபை. இங்கிலீஷ், எனக்கு தமிழ். அப்ப யோசிச்சு பாத்துக்கோ. அந்த முறையில வந்து பார்த்தனா யாரா பாரு உள்ள போலன்னா அப்புறம் என்ன ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிட்டு இருக்கு. பட் சொல்லுங்க, அங்க ஒருத்தர் உள்ள போயிருக்காருல்ல, நீரஜ் சோப்ரா பத்தி சொல்றேன். ஆமா, நான் வந்து அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன்டா. நான் நாடே அவர் பேர் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தங்க மகன். ஆமா, தங்க மகன் தானே அவரு. தனுஷ் நடா தங்க மகன், அவர் தானே தங்க மகன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து கோல்டு அடிச்சு கொடுக்கும் போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வருஷமும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஒன்ன மாதிரி சில நபர்கள் இருக்காங்கல்ல, டீட்டெயில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்ஸ் நிறைய பேசுறாங்க சொன்னாங்க. அவங்க வந்து என் காலில் கூட நீ கூட சொன்னா பாகிஸ்தான்ல ஒரு பிளேயர் இருக்காருன்னு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனா இந்த வாட்டி அவருடைய ஜாவ்லின் த்ரோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89.34 அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தூக்கி எறிந்தாரு. யோசிச்சு பாரு, ஒரு தடவை அவரோட ஆசைப்படி 90 அடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், கோல்டு மெடல் கன்ஃபார்ம். அந்த பாகிஸ்தான் பிளேயர் சில்வர் தானா? அவர் 90 அடிச்சிட்டா இவன் பாகிஸ்தான் இல்ல, யாரா இருந்தாலுமே யாரு அதிக டிஸ்டன்ஸுக்கு த்ரோ பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மெடல். அதுதான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் தான் நடந்திருக்கு. அதுலதான் நீரஜ் சோப்ரா வந்து த்ரோ பண்ணியிருந்தாரு. சோ இதே குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல இன்னொரு இந்தியன் பிளேயர் இருந்தாரு. அவர் குவாலிஃபை ஆகல. அவர் குவாலிஃபை ஆகல. பட் இருந்தாலும் அதான் சிங்கம் தானே. சிங்கத்தை கூட சேர்ந்து சிறுத்தை போனாலும் சிறுத்தை தான் சிங்கம் தான். அவரும் சிங்கமா இருந்ததுனால தான் ஒலிம்பிக் போயிருப்பாரு. என்ன பண்ண சொல்ற, ஒத்துக்கணும் அதானே. சரி பரவாயில்ல, நீரஜ் சோப்ரா மட்டும் நம்பலாங்க.
கண்டிப்பா நம்ம காத்திருப்போம், எல்லாரும் மேலயும் நம்பிக்கை தான் வைக்கிறோம். அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்ல சிங்கிள்ஸ்ல நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. மணிகா பத்ரா எல்லாருக்கிட்டயுமே இருந்துச்சு. இப்போ டீம் ஈவெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி கிட்ட காலிறுதியில தோத்துட்டு வெளியே மணிகா பத்ரா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மேட்சை நம்ம எப்படியாவது ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா, ஏன்னா மணிக்கு ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம, மணிகா பத்ரா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா டேபிள் டென்னிஸ்ல ஜெயிச்சது வரலாறு உண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குன்னா ஜெர்மனி கொஞ்சம் டான்ஸா இருக்காங்க கடைசி 2 நாளா. அங்க ஹாக்கில அடிச்சு அமிச்சாங்க, இப்போ வந்து டேபிள் டென்னிஸ்லயும் வெளியேற்றிட்டாங்க. சோ இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ்ல இப்போதைக்கு கேம்பெயின் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு மாரத்தான் ரிலே ரேஸ் வாக்ல வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சுராஜ் பன்வர் அண்ட் கோசாமி, பிரியங்கா கோசாமி இவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு புஷ் இருக்கும்னு பார்த்தோம். பட் ஆனா பிரியங்கா கோசாமி ரெண்டு பேருமே ஃபினிஷ் பண்ணல. அதான் சொல்றேன். அப்படியே நம்ம 100 மீட்டர் அடல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 10 செகண்ட்ல வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்தியா சார்பா ஜோதி யராஜ் வந்து குவாலிஃபை ஆயிருந்தாங்க, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டாங்க. பட் அவங்க வந்து ஹீட்ல வந்து ஃபினிஷ் பண்ணல, 7th பிளேஸ் தான் முடிச்சிருந்தாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீபேச்சேஜ் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ளே பண்ண போறாங்க. சோ மேபி அதுல இருந்து ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. காத்து நிக்கிறேன், அதுக்கோசரம் தான் காத்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி நிக்கிறேன். பட் எல்லா நியூஸுமே எனக்கு டிசப்பாயின்ட் நியூஸா தான் வந்துட்டு இருக்கு. சரி அடுத்த வீட்டு பக்கம் போவோம். அன்டீம் பங்கல் ரெஸ்லிங்ல 10-0 சொல்லி தோத்துட்டு இப்போதைக்கு வெளியேறிட்டாங்க. இந்தியாவை சேர்ந்த ரெஸ்லர் தான். பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, பட் இருந்தாலும் 10-0 அப்படிங்கிற டிஃபீட் வந்து அவங்களை கண்டிப்பா மோரலாவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அவங்களோட கேம்பெயினும் எண்ட் ஆயிருச்சு. என்ன அதாவது எனக்கு சரி விடு, ஓப்பனிங் கொடுத்த மாதிரி தான் எனக்கு கோல்டு கிட்ட போயிட்டு இதெல்லாம் கிடைக்கலன்னும் போது பெருசா எதிர்பார்ப்பு யார்ட்டுமே எனக்கு இல்ல. இதுதான் இப்படி இருக்கே, உயரமா ஏதாவது போய் பாப்பன்னு போய் ஹை ஜம்ப் பக்கம் போனா அங்க நம்ம சர்வேஷ் வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ அதுல வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தேவைப்படுற மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2.29. ஆனா தலைவன் 2.20 தான் தாண்டா. அப்படி அதுக்கப்புறம் அவர் உயரம் பறக்கல அவரு, அதனால அவரும் வெளியேறிட்டாரா? எலிமினேட் சொல்லிட்டேனே. சர்வேஸே ஜாவலின் த்ரோக்குள்ள வரேன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஜாவலின் த்ரோ பக்கம் தான் நான் பொங்கி எழுந்துருவேன். உமன்ஸ் ஜாவலின் த்ரோ அந்த சைடு தான் நீ பேசு. அன்னு ராணி வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க அவங்களும். அடுத்தது நம்ம எல்லாரும் நேற்று நைட்ல இருந்து காலையில வந்து ஒலிம்பிக் நிறைய பேர் நடக்குன்றதே தெரியாது, அது வேற விஷயம். ஒலிம்பிக் எந்த சேனல்ல ஓடுன்னே தெரியாது, அது இன்னொரு முக்கியமான விஷயம். இல்லை நம்ம சேனலை பார்த்து ஒரு தெரிஞ்சுக்கிறாங்க, ஐபிஎல் தான் பார்த்துருப்பாங்க, ஒலிம்பிக் தானே. இந்த ஒரு கேள்வி தான் தம்பி காலையில இருந்து என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. உங்களை மட்டும் இல்ல, பல பேரை துரத்திட்டு இருக்கோம். வினிஷ் போகாத் இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, இப்ப தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. ஜெயிக்கிறத தாண்டி தோக்கும் போது தான் அந்த வலி ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க விளையாடாமே தோக்குறாங்கன்றது தான் கடுப்பா இருக்கு. இதை விட இன்னொரு விஷயமும் நடந்துருந்துச்சு இந்தியன் அத்லெட்டிக் விஷயமாடா. ஆமா, இதுக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு. நிஷாந்த் தேவ் அப்படிங்கிற ஒரு 23 வயதான இந்தியன் பாக்ஸர், அவருக்கு தான் ஒலிம்பிக் டெபியூட் அப்படிங்கிறது ஆயிருந்துச்சு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் மெக்சிகன் வீரரான மார்க்கோ 2 பேருக்குமான ஃபைட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாவே டாமினேட் பண்ணியிருந்தாரு நம்மளோட நிஷாந்த். செகண்ட் ரவுண்ட்லயும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிருந்தாரு. ஆனா அந்த பக்கம் இருந்த மெக்சிகன் வீரர் தன்னால நிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கியிருந்தாரு. ஆனா கடைசியில கையை தூக்குவாங்கல்ல, இவர் தான் வின்னர்னு சொல்லிட்டு, அப்ப தூக்குனது என்னமோ மெக்சிகன் வீரரோட கைதான். அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் போட்டு புழக்கணும் அப்படின்னா, ஆனா அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஃப்ரி 5 ஜட்ஜஸ். அந்த 5 ஜட்ஜ்ல 2 ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை ஆனவங்க, இல்ல அவங்க குவாலிஃபை ஆகாதவங்க, இல்ல பிக்சிங் பண்ணவங்க, எப்படி வேணா சொல்லலாம். அந்த மாதிரி இருந்த 2 ஜட்ஜஸ் தான் ஆல்ரெடி பிக்சிங் பண்ணவங்க தான். அப்ப இதுக்கு பேர் என்னப்ப இது தெரியல. அது பாரிஸ் கேட்கறவா? அதான் அந்த மாதிரியான ஜட்ஜஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கோரை. அந்த ஸ்கோர் எப்படி போட்டாங்கிற டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. சோ எதை பேஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அடி வாங்கினது ஒருத்தாங்க, பாரிஸ் எல்லாருமே ஒரு ஒலிம்பிக் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்களா இல்ல தெரியாது. பட் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் எல்லாரும் மைண்ட்லயும் கண்டிப்பா விளையாண்ட ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாரோட மைண்ட்லயும் டெஃபினட்டா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி கோல்டே அடிச்சவங்க வந்து மரத்துக்கீழ படுத்து எந்த ஊர்ல நடக்கும். இத்தாலியை சேர்ந்த ஸ்விம்மிங் வீரர் தான் அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக்லயே ஒரு கோல்டு 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்ல வாங்கியிருக்காரு. அது இல்லாம 4x100 மீட்டர் ரிலேல வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காரு. அவரோட நிலைமை பார்க்கல, மரத்துக்கடியில துண்டு விரிச்சு போட்டு படுத்திருக்காரு. அது இன்னொரு ஒலிம்பியன் வீரர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா உள்ள வந்து ஃபேன் இல்லைன்றாங்க. ஃபேன் கூட இல்லாம நீங்க வந்து ஃபேன் எல்லாம் இருக்கு, ஓட மாட்டேங்குது. அது என்னடா ஓடும், அதை இருந்து இல்லாததான அர்த்தம். ஸோ அதான் பாரிஸ் ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் தம்பி நான் அட்ரஸ் பண்ணுவேன். நான் அதை ரொம்ப ஒஸ்ட் ஜோனல் கூட நம்ம ஊர்ல ஒழுங்கா நடக்குதுடா. ஜோனல் கூட ஒழுங்கா, நீ நல்லா பாரு, ஜோனல் கூட ஒழுங்கா நடக்கும். அவங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா நல்லா பார்ப்பாங்க. ஒரு ஒலிம்பிக் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை இவ்வளவு கேவலமா நடத்த முடியும்னா அது பாரிஸ்ல மட்டும் தான் நடத்த முடியும் நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு வரப்போதான் 2036 பாரு வந்தவெல்லாம் கோல்டு கூட தேவையான ஓடுற நல்லா பண்ணுவாரு. இல்லண்ணே, வரவங்க நல்லா கவனிச்சிருவாங்க, வரவங்கலாம் நல்லா கவனிச்சிருவாங்க, அதெல்லாம் குறைய வைக்க மாட்டாங்க. இல்ல அப்ப மோடி தான் இருக்க மாட்டாரா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். சரி, ஓகே, முக்கியமான விஷயத்துக்குள்ள வாங்க. வினிஷ் போகாத் இவங்களுடைய ரிசல்ட் தாங்க எல்லாரையுமே வந்து ஒரு நைட் வந்து ஒரு நல்ல சூப்பர் நாளைய நாள் வந்து நம்மளுடைய நாள் அப்படின்னு நினைச்சு
தூங்கி எழுந்து எல்லாருமே இன்ஸ்டா ஸ்டோரி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப நாம தூங்கி எழுந்திரிச்சோம், ஆனா அவங்க தூங்காம கஷ்டப்பட்டாங்க. ஒஸ்டடான ஒரு நியூஸா இருந்துச்சு. அவங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏத்துக்கவே முடியல, அக்செப்டன்ஸ் நம்ம கிடையாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து அன்பீட்டன் பிளேயர் சுசாகி, ஸோ ஜப்பானை சேர்ந்தவங்க இவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் 1 பிளேயரை அடிச்சுட்டு ஃபைனலுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் என்ன லெவல்ல இருக்கும் யோசிச்சு பாருங்க. முடிஞ்சிச்சு, நான் கோல்டுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருப்பாங்க. அவங்கள மட்டும் இல்லைன்னா வந்து அதை தொடர்ந்து உக்ரைன் வீராங்கனை அந்த கூடவே வந்து பாத்தீங்கன்னா கியூபா வீராங்கனைன்னு சொல்லிட்டு காலிறுதி அரையில ஆரம்பிச்சு அப்படி அடிச்சு நொறுக்கிட்டே இருந்தாங்க. கண்டினியூஸா வின் பண்ணிட்டு ஃபைனல் வந்துட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெஸ்லர் ஃபைனல் போறாங்க. 50 கிலோ எடைப்பிரிவுல போயிருந்தாங்க. பட் அங்கதான் ஆரம்பிச்சது அந்த 50 கிலோன்னு சொன்ன பத்தி, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்களுடைய வெயிட் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட் சொன்னல நம்ம எல்லாம் நிம்மதியா தூங்கணும்னு சொல்லல, அந்த நிம்மதி அவங்களுக்கு நான் சொல்லல, நீங்க ஓகே ஃபைன் எல்லாமே ஓகே இந்தியாவுக்கு கோல்டு கிடைச்சு நிம்மதியா தூங்கணும். பட் அவங்க வந்து தூக்கம் இல்லைன்னு சொன்னா ஓகே நாளைக்கு கோல்டு அப்படின்னு நினைச்சு மைண்ட்ல இல்ல, நாளைக்கு கோல்டு எப்படா வாங்குறதுன்ற மாதிரி ப்ரெஷருக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா ஓவர் வெயிட்டடா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா எவ்வளவு எஃபோர்ட் பண்ண முடியுமோ, நைட்டு ஃபுல்லா ரன்னிங் போறது என்ன, ஜாகிங் போறது என்ன, அண்ட் ஸ்கிப்பிங் பண்றது என்ன, எல்லாமே எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எக்ஸ்ட்ரீமா போய் முடியெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்காங்க, உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியெடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் பண்ணியுமே 100 கிராம் அவங்களால கம்மி பண்ண முடியல. நம்ம கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருந்தாங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்க தரவே முடியாது, அவ்வளவுதான் அவங்க டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க போனா வந்து அமெரிக்கா வீராங்கனை தோற்கடிச்சு கோல்டு அடிச்சிருவாங்கல்ல. நமக்கு நாடு இந்தியாவுக்கு கோல்டு கிடைச்சிடல, அதனாலதான் அவ்வளவுதான். 100 கிராம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய எல்லாருக்குமே தெரியும், அவங்க அந்த அன்பீட்டன் பிளேயர் ஜெயிக்கும் போது அவங்க லாஸ்ட் அந்த வின்னிங் மூமெண்ட்டை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கோல்டு வாங்கின அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்கும். அப்ப அப்படி கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா, பாத்திருப்ப இல்லையா, அந்த கோர்ட்ல விழுந்திருப்பாங்க. சோ அந்த போட்டோ நேத்தி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு தங்களோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்பதான் நிறைய பேருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அதான் ஓகே, அது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ ஆனால் அப்படியே டப்பு இந்த நாள் திருப்பி போகும், அதே ஃபோட்டோ பிளாக்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து நீ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா அந்த கனவு அப்படியே கனவா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி சொன்னாங்க. அதை அக்செப்டே பண்ண முடியல. இப்போ அங்க நடந்தது என்னன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து அவங்களுக்கு வெயிட் செக் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து குவாலிஃபிகேஷன் முன்னாடி, அப்ப செக் பண்ணும்போது 49.9 கிலோகிராம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து 3 போட்டிகள், நீங்க சொன்ன அந்த 3 போட்டி விளையாடிட்டாங்க. செமிஃபைனல் ஆடி முடிச்சுட்டு நைட் ரூமுக்கு போய் பார்த்திருக்காங்க. அவங்களோட வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கெயின் ஆயிருந்திருக்கு. 52.7 கிராம் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. சரி, அந்த 2.7 கிராம் கம்மி பண்ணணும்ல, அதனாலதான் நைட்டு ஃபுல்லா அவ்வளவு வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருக்காங்க. அதனால இப்போ அன்கான்சியஸும் ஆயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ அதான் அவங்களோட நிலைமை இப்போதைக்கு. இப்படி உட்கார்ந்திருக்க மாதிரி அதான் நைட் நடந்தது தான். பட் இருந்தாலும் அந்த 100 கிராம் அவங்களால கம்மி பண்ணவே முடியல. ஆக்சுவலி அவங்களோட நார்மல் வெயிட்ங்கிறது 57 கிலோ. பட் அவங்க 50லயே மெயின்டைன் பண்ணிட்டாங்க இந்த ப்ரீவியூல ஆடுறதுக்காக. அண்ட் அவங்க பேசிக்காவே 53 kg அந்த ஈவெண்ட்ல தான் ஆடக்கூடியவங்க. பட் 50 அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த 100 கிராம் அங்க ஆப்பு வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இதை கண்டிச்சு வந்து நிறைய பேர் வந்து ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜிமினிஷம் கூட சொல்லியிருந்தாரு, தெரியும் உனக்கு, நியூசிலாந்து பிளேயர் அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு, குழந்தைங்களே ஸ்போர்ட்ஸ் மட்டும் கையில எடுக்காதீங்க, தயவு செய்து குக்கிங்கோ இல்ல வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா வாழுங்க, சாப்பிடுங்க, 60 வயசு செத்துருங்க அப்படின்னு சொன்னா ஹாப்பியா இருந்து தேவையில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டியிருந்தாரு ஜிமினிஷம். ஆனா இந்த விஷயத்தை நான் கேட்கணும், இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அது கேவலமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயரே ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலனா அங்க இருக்கிற நியூஸ் நமக்கு தெரியுது. நான் ட்வீட் போடணும்னு விராட் கோலி இருக்காரு, மகேந்திர சிங் தோனி இருக்காரு, நல்லா ஜெயிக்கிறவங்க விஷ் பண்ணி போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி ஏன் அவங்க வாயை திறக்க மாட்டேன்றாங்கன்னு இப்பவுமே எனக்கு புரியல. நிறைய பேர் இந்த ட்ரெண்ட் ஆகணும். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கலன்னா இந்தியன் அத்லெட்டை யாருமே கேள்வி கேட்கறது இல்லை. இந்தியன் அத்லெட்டை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படின்னா கேட்பாங்க, அங்க அடிச்சதுக்கு அந்த நிலைமைனா இந்தியாவில் வச்சு அடிச்சிருந்தாங்க டெல்லியில, அப்பயும் யாருமே கேட்கலையே. இதே வினேஷ் பகவத் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருந்தாங்க, அப்பயுமே யாருமே கேட்கல. அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஹிஸ்டரி ஆயிருக்கும். அது நிறைய மீம்ல பரவிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஆக்சுவலி பஜ்ரங் புனியா வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பிரிஜ் பூஷன் அவருக்கு எதிராக தான் இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடலை வந்து வினேஷ் பகவத் வின் பண்ணிட்டு வந்து அவங்க மூஞ்சிலே தூக்கி எறியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. மேபி அதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம், ப்ளே பண்ண விடாம பாத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு யாருமே இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் ஆக்கலையே, யாருமே இந்த क्वेश्चन கேட்கலையே. நீங்க 2 கிலோ 1 கிலோன்னு சொல்லி அவங்க எலிமினேட் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தா கூட 100 கிராம் தான்.
1 hour கொடுத்ததுனால அதை கம்மி பண்ணிருப்பாங்க. அவ்வளவு 2 மணி நேரம் டைம் கேட்கும்போது நீங்க எக்ஸ்ட்ரா டைமுக்கு நீங்க எல்லாருமே பிரஷர் பண்ணி, ஏன்னா ஃபைனல்ங்கிறது நைட்டு தான் நடக்க போகுது. அதுக்குள்ள அவங்க அதான் நான் கேட்கறேன். அவ்வளவு டைம் இருக்கும் போது 2 மணி நேரம் கொடுக்கறது தப்பே கிடையாது. சோ அதை அவங்க பண்ணவும் இல்லை அப்படின்றது தான் கிட்டத்தட்ட ரொம்ப தெளிவா தெரியுது. பயங்கரமான ஒரு அரசியல் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பாரிஸ் ஒலிம்பிக்ல எதிர்பார்க்கவும் இல்லை. அதான் ஒரு கனவோட போற ஒரு பிளேயரை ஒண்ணுமே இல்லைன்னு போக சொல்லி அனுப்புறது, இதுக்கு அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்டே தோத்துருக்கலாம். அவங்க அப்படியே வெளில வந்துருக்கலாம். கிட்ட போயிட்டு அதை அடைய முடியாம வெளில வரதோட வழி. ஏன்னா இப்ப அந்த 50 கிலோ இடைப்பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் கோல்டு மட்டும்தான். சில்வர் மெடல் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. சோ பிரான்ஸ் மெடல் மட்டும் தான் இருக்கு. அண்ட் இவங்க கூட மோத இருந்து அமெரிக்க வீராங்கனைக்கு கோல்டு மெடல் கிடைக்கும். மத்தபடி அந்த சில்வர் கிடையாது இதுல. ஆமா, சில்வர் கிடையாது முக்கியமான தகவல். யாருமே கேள்வி கேட்கல, வேற யாரெல்லாம் கேள்வி கேட்கல. நாம கேட்டிருக்கோம். நம்ம கூட சேர்ந்து கண்டிப்பா நம்ம வியூவர்ஸும் கேட்பாங்க. கேட்கணும், கேளுங்க. நாளைக்கு இன்னைக்கு நீங்க கேட்கணும். இல்லன்னா நாளைக்கு வினிஷ் போகாத மாதிரி இன்னொருத்தவங்க வருவாங்க. நமக்கே நடக்கலாமே, வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா நாம சப்போர்ட் பண்ணுவோம் வினேஷ் போகத்துக்கு. முடிச்சுப்போமா? அந்த புள்ளோட கனவு ஆயிடுச்சிங்களா?